ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாள் சினிமா விட்டு இந்த சீரியல் பக்கம் வரலான்ட்டு ஒரு சின்ன பதிவு இப்போ போடுறேன். 2 நாளாக ஒரே மூடு ஆஃபுங்க. என்ன நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2ல் வந்து மயிலை வந்து வீடு காமிச்சிட்டாங்க. கேட்டால் மயில் வந்து பொய் சொல்லிட்டாங்களாம்மா. பொய் சொல்லிட்டாங்கன்றாரு டேரக்டரு. அதாவது மயில் மட்டும்தான் பொய் சொல்லிட்டாங்க, அந்த சீரியலில் மற்ற யாருமே பொய் சொல்லலைன்ற மாதிரி சொல்கிறீங்களே டேரக்டர் சார். ஸோ எனக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்குது, அதுக்கெலாம் பதில் சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு கேரக்டராக வரேன். இந்த அரசி பொண்ணு இருக்கு, அதுவே தாலியை கட்டிக்கிட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லிச்சு. அது தூய சக்தி, மயில் தீய சக்தியா? அதுக்கப்புறம் கதிர் ராஜி, அவங்க 2 பேரும் என்னென்ன ஸ்டேஜில் எப்படி எப்படி டைப்பாக போய் சொன்னாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். கல்யாணத்தில் அந்த நகையெல்லாம் செலவாகி போச்சுன்ட்டு கதிர் ஒரு போய், அப்புறம் டியூஷன் கிளாஸ் எடுக்கிறது வந்து போகிறது வந்து வீட்டுக்கு தெரியாமல் ராஜி ஒரு போய், போலீஸு எக்ஸாமுக்கே போவாங்க, போயிட்டு அது வீட்டுக்கே தெரியாது போலீஸ் ட்ரைனிங்க்கு போகிறாங்க அப்படின்ட்டு, அது ஒரு பொய். ஸோ அவங்க வந்து தூய சக்தி, மயில் தீய சக்தியா? அப்புறம் அடுத்தது நம்ம செந்தில் அண்டு மீனா, அரசிக்கு கார் வாங்கிறதுக்கு கொடுத்த 10 லட்ச ரூபா பணத்தை ஆட்டையை போட்டு செந்தில் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடுவார். அப்புறம் அதை வந்து திருப்பி கேட்கும்போது அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு மீனா எப்படி போய் சொன்னாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்க தூய சக்தி, மயில் தீய சக்தியா? அதுக்கு அடுத்தது அவங்க அக்கா குழலி, எங்கள் வீட்டில் கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு அது சொல்லிகிட்ருக்கோம். இவங்க போய் எங்கள் பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இவ தான் எங்கள் அப்பா அம்மாவை கொடுமைப்படுத்துகிறான்ட்டு. அவ தூய சக்தி, மயில் தீய சக்தியா? கடைசியாக இதெல்லாம் கூட ஓகே. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஓமதி அம்மா இந்த கதிர் மேரேஜில் ஒரு பெரிய பொய் வச்சுருக்காங்க, முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற மாதிரி. அது தெரிஞ்சதுன்னா பாண்டியன் சார் வந்து ஒரு 20 இயர்ஸ் வீட்டோட வெளில அனுப்பிச்சிடுவார். அவங்க தூய சக்தி, மயில் தீய சக்தியா? இதெல்லாம் நியாயமா டேரக்டர் சார்? சார் அப்புறம் சரவணன் சாருக்கு ஒரு சின்ன இன்புட்டு. இப்போ வந்து என்ன போய் சொல்லிட்டாங்க, இப்போ வந்து வயசு 2 வயசு அதிகம், ப்ளஸ் வந்து படிக்கலை, இது 2 தானே போய். இப்போ சச்சின் டெண்டுல்கரோட ஒய்ஃபுக்கே வயசு ஜாஸ்தி தான், ஏன் அவர் சந்தோஷமா இல்லையா? அப்புறம் படிக்கலை, சரி ஓகே. நீங்கள் சூரியவம்சம் படம்லாம் பார்த்ததில்ல, சரத்குமார் வந்து தேவயானியை படிக்க வச்சு வண்டியெல்லாம் இழுத்து கலெக்டர் ஆக்குவார், அது மாதிரி நீங்கள் ஆக்கிட்டு போங்க. அதை விட்டு டைவர்ஸ் கேட்குறீங்க, என்ன சார் இது நியாயம்? டேரக்டர் சார், இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு மயிலை திருப்பி கூப்பிட்டு வந்துருங்க. மயில் இல்லாமல் அந்த சீரியல் வந்து ரொம்ப கஷ்டம் நாங்கள் பார்க்குறது. ஓகே, தூய சக்தியோ தீய சக்தியோ எல்லாமே வந்து